காளான் வகையில் 3 வகையாக இருக்குது. ஒட்டுக்காளான், பால் காளான், சிப்பி காளான். ஒட்டுக்காளான்ங்கிறது பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்கள் அல்லது ஏசி வச்சு பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இதில் வந்துட்டு பார்ட் டைமாக வந்துட்டு ஒர்க் பண்ணாலே போதுமா, இல்லை ஃபுல் டைமாக இதிலேயே வந்துட்டு இருந்தால் தான் இதில் வந்துட்டு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆக முடியும்? காளான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 20 நாள் நம்ம வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழிலுங்க. 20 நாளில் உங்களுக்கு இன்னைக்கு பேக் பண்ணி 20வது நாள் உங்களுக்கு காளான் வளர்க்க ஆரம்பிச்சிடும். இவங்க வந்து இந்த மிஷினரி ஏடி செட்டு போட்டு எல்லாம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 30,000 ரூபா இருந்தாலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிப்பி காளான் ரெடி பண்ணது உற்பத்தி பண்ணுறோம். அதில் வந்து குளோரிடால் எஃப்ஆர்டி பண்ணது நம்ம உற்பத்தி பண்ணுறோம். வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்துட்டு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தாலும் நம்ம வந்துட்டு நிறைய இடத்துல சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்துட்டு தெரிஞ்சுட்டு தான் வந்துட்டு அந்த பிஸ்னஸை வந்துட்டு நம்ம தொடுவோம். ஸோ அந்த வகையில் காளான் பிஸ்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். இது யாரெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்துட்டு பேஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா அன்னூர் பக்கத்தில் பசூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு காளான் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு இருக்கிறாங்க. வாங்க அவங்க கூட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இயற்கை காளான் பண்ணை திருநாய்க்கும் போது நானுங்கள் லோகநாதன். பார்த்தீங்கன்னா சிப்பி காளான் பண்ணைங்கிறது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு இதுதாங்க. ஒட்டுக்காளான் காளான் வகையில் 3 வகையாக இருக்குது. ஒட்டுக்காளான், பால் காளான், சிப்பி காளான். ஒட்டுக்காளான்ங்கிறது பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்கள் அல்லது ஏசி வச்சு பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பால் காளான்ங்கிறது நல்ல வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் காலத்தில் நல்லா ப்ரொடக்ஷன் வரும். சிப்பி காளான்ங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வரக்கூடிய ஒரு இது. குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அந்த 25 to 28 டிகிரி டெம்பரேச்சர் நான் ஃபாலோ பண்ணணும். வெயிலாக இருந்தாலும் கூட அந்த டெம்பரேச்சர் நம்ம கொண்டு வரலாம். மழைக்காலங்களில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சர் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது ஈஸியாக. வெயில் காலத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் பராமரிக்கிறது கொஞ்சம் கவனமாக பராமரிக்கலாம். அந்த ரிசல்ட் கொண்டு வரலாம். இதில் வந்துட்டு பார்ட் டைமாக வந்துட்டு ஒர்க் பண்ணலாமே போதுமா, இல்லை ஃபுல் டைமாக இதிலேயே வந்துட்டு இருந்தால் தான் இதில் வந்துட்டு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆக முடியும்? அதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக பண்ணலாம். ஓகே. நல்லா எப்படி ரிசல்ட் வருது நம்மளோட அனுபவத்தை தெரிஞ்சுட்டு முழுசாக கற்றுக்கிறதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணலாம். நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிங்க. இருக்கிற பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் முதல்ல ஆரம்பிச்சோம். முதல்ல 1 கிலோ காளான் பட்ஜெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ அளவுக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்ளம் வருது, அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கற்றுறதுக்கு அப்புறங்க அடுத்தது அந்த பிரச்சனைகளை வளர்க்க வரும் நம்ம அனுபவத்திலே தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறங்கும் போது பெருசாக உங்களுக்கு நஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு. ஸோ நிறைய வெரைட்டி வந்துட்டு காளான் இருக்கு. இப்போ வந்துட்டு மார்க்கெட்டில் எது வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு விரும்பி வாங்குறாங்க? அதுங்க எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது மொட்டு காளான். அது பட்டன் மஷ்ரூம், அது எல்லா பக்கமும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு கடை எல்லா பக்கமும் கிடைக்கும். சிப்பி காளானுங்கிறது கொஞ்சம் வேறு தான் இருக்கும். அதாவது என்னன்னா உற்பத்தி குறைவாக இருக்குது. மக்களுக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்குது. ஆனால் உற்பத்தி பண்ணக்கூடிய குவாலிட்டிங்கிறது அதாவது அளவுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எல்லா பக்கம் போய் ரீச் ஆகுதுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மிக குறைந்த செலவில் காளான் பண்ணையை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னா செட்டுங்க. 10க்கு 10 செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 to 20 ரூபாய்க்குள்ளே வருங்க. 20,000 நம்மளுக்கு செலவு அதிகபட்சமான செலவு. இதே கம்மியாக பண்ணலாங்க. நம்ம நல்ல விதமாக பண்ணிட்டா நல்ல லைட்டு எல்லா செலவு மற்ற இதெல்லாம் பார்க்கிங்லாம் போட்டோம்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அந்த வேலையை பண்ணுறாங்க. அடுத்த கட்டது ஒரு 5 பேலுங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதை விட கம்மியாக வாங்கினாலும் சரி. அதிகமாக பார்த்தீங்கன்னா அது கம்மியாக யாரும் கொண்டு கொடுக்க மாட்டாங்க. 5 பேர் வாங்கினா ஒரு 1,500 ரூபா. இதில் ஒரு 20,000 ரூபாயும் வைங்க. 21,500 வைக்கவங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற வீட்டு மோட்டர் இருந்ததுன்னா வீட்டு மோட்டர்லேருந்தே அதில் பார்க்கிங் சிஸ்டம் கொண்டு வந்துடலாம். அந்த மேலே தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பார்க்குறதெல்லாம் மாற்றணும் போது அதுக்கு ஒரு 3,000 ரூபாய்க்கு உர வைக்கிறதுக்கு ஒரு பேரல் 250 லிட்டர் பேரல் இருந்தால் போதும். அதாவது இது வந்து ஸ்மால் ஸ்கேலில் மட்டும்தான். ஆமாம், நல்ல தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. உப்பு தண்ணி ஊற வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க. காளான் மேலே தெளிச்சுன்னா அந்த பார்க்கிங்லாம் போய் அழைச்சிக்கலாம். அது 3 விஷயம் மட்டும் இருந்தாலே நம்ம காளான் காளான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 20 நாள் நம்ம வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழிலுங்க. 20 நாளில் உங்களுக்கு இன்னைக்கு பேக் பண்ணி 20வது நாள் உங்களுக்கு காளான் வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. லோ பட்ஜெட்டில் இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணக்கூடியது. 1 மாத காலத்தில் வருமானத்தை பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்கோல்லேருந்து இந்த மிஷினரி ஏடி செட்டு போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 30,000 ரூபா இருந்தாலே அவங்க சின்ன ஒரு இதில் டெய்லி ஒரு 5 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணலாங்க. இப்போ வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு புரியல, நீங்கள் வந்து நேரடியாக வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்துட்டு கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்களுக்குலாம் என்ன அதுங்க நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்ம செட்டுன்னு கூட கூப்பிட்டு காமிக்கலாம். ஓகே. அப்படி இல்லைன்னா நம்மளோட எப்படி பண்ணுறது என்ன ஏதுங்கிறது நம்மளோட அனுபவத்தையும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கெல்லாம் மூலப்பொருள் பார்த்தோம் அப்படின்னா விதைகள் தான்.
இந்த விதைகள் எப்படி வாங்குறது, யார்கிட்ட போய் வாங்குறது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாது. அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிப்பிக்காளான் விதை மட்டும் உற்பத்தி பண்ணுறோம். அதில் வந்து குளோரிடால எஃப் வெரைட்டி மட்டும் நாம உற்பத்தி பண்ணுறோம். இதிலே குளோரிடா சிப்பிக்காளான் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. அதில் வந்து ஒரு 5-6 வகையான இருக்குதுங்க. அதில் வந்து குளோரிடால எஃப் வெரைட்டி மட்டும் நான் போட்டுருக்கேன். இது வந்து என்ன ஆகுதுன்னாங்க, காளான் வந்து நல்ல வெயிட் வருங்க, பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாகவும் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த தண்டு பகுதி பெருசாக இருக்காதுங்க. அந்த தண்டு பகுதி சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். அது லேசாக இருக்குங்க, ரொம்ப ஹார்டாக இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா நாம இந்த ஒரு வெரைட்டி மட்டும் கொடுத்துருக்கோம். இது நல்லா உற்பத்தியும் எல்லா பக்கம் நல்லா வரும். தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துட்டு இருக்கீங்க, எங்க கேட்டாலும் கொடுத்துருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் கொடுக்குறேன். வெளி மாநிலம் பாத்தீங்கன்னா நம்ம கேரளா கொடுக்குறேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாண்டிச்சேரி கொடுத்துட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இங்க கர்நாடகாவில் கூட பழைய அளவு இருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. தமிழ்நாடு மெயினா நம்மளுக்கு அதுதானுங்க. இது எப்படி உங்ககிட்ட வந்துட்டு நாங்க வந்துட்டு இப்போ விதைகள் வாங்குறது? நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோல உங்க நம்பர் வந்துருங்க. நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டாலும் போதுங்க. நேரடியா வந்துதான் வாங்கிக்கணுமா? இல்ல நீங்க அந்த மாதிரி சிரமம்லாம் இல்லைங்க. பாத்தீங்கன்னா 1 கிலோ காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு 4 பாக்கெட் கொடுத்துருக்கோம். மினிமம் 3 கிலோ கொடுத்துருக்கேன். 1 பாக்கெட் 2 பாக்கெட் வாங்கினா அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுங்க. அது மினிமம் பாத்தீங்கன்னா அந்த 3 கிலோ போது ஒரு 9 பாக்கெட் வருங்க. 9 பாக்கெட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிலோ விதைக்கு 5 பேக்குங்க. 3 கிலோ வரைக்கும் 15 பேக். நீங்க இது ஒரே நாள்ல பண்ண போறது கிடையாது. இந்த 3 கிலோ விதையில நம்ம எவ்வளவு வந்துட்டு லாபம் ஈட்டலாம்? அதானுங்க 3 கிலோ விதைக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ விதைக்கு பாத்தீங்கன்னா 5 கிலோ ப்ரொடக்ஷன் வரலாம். 5 கிலோ காளானா வெளியே கொண்டு வரலாம். அடுத்தது 3 கிலோ இருக்கும்போது 15 கிலோ காளான் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டான இதுதானுங்க. ஒரு 400 ரூபா உங்களுக்கு செலவு தான். ஃபர்ஸ்ட் டைம் அது கூட பண்ணாம நம்ம தொழில் பண்ண முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் தொழில் போடு அது லாஸாகி வெளியே வரவங்க இருக்காங்க. இந்த ஒரு 600 ரூபாய்ங்கிறது பெரிய கொள்முதல பார்க்க வேண்டாம். இது பேசிக்கா இதுக்கும் கம்மியா கொடுத்தாலுமே எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குதுங்க. மற்ற அந்த கொரியர் பாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்ஸ் 50 ரூபா வருதுங்க. அந்த மாதிரி மினிமம் பார்க்கணும் போது அப்ப நாம அதுக்கும் கம்மியா கொடுக்கணும் போது காலேஜ் ஸ்டூடெண்ட் 4 வயசு கொடுக்குறோம்னா அவங்க வீட்டை எதிர்பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நாம பெருசா செலவு வைக்காது. இதற்கு 3 பேர்த்த சொல்றோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து இது என்னோட தனிப்பட்ட முறையில நாம கம்மியா கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு மொத்தமா பெரிய லெவல்ல வந்துட்டு பிசினஸ் வந்துட்டு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கொடுக்கறதுக்கு நீங்க நாம பாத்தீங்கன்னா மினிமம் அதானுங்க 10 டேஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க 500 கிலோ கேட்டாலும் நான் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கணும். நீங்களே எல்லாமே சொந்தமா நீங்களே பண்ணிக்கலாம்? ஆமாங்க ஆமாங்க. நாமளே பாத்தீங்கன்னா காளான் கல்ச்சர்ல இருந்து எல்லாமே நாம தயாரிக்கிறோம். வெறும் சிப்பி காளான் மட்டும்தான்? சிப்பி காளான் மட்டும் தான் நம்ம பால் காளான் அதுவும் இதே ப்ரொசீஜர் தான். அது பண்றது இல்லைங்க. ஒன்னே பண்ணாலும் திருப்தியா பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்மளோட காசு. இப்போ நான் விதைகளை வந்துட்டு நான் வாங்கிட்டு போயிட்டேன். எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு பெட்ல வந்துட்டு ஏற்றணும்? அதுக்கு அதானுங்க 10 நாளுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா மறுபடியும் நீங்க ஒரு 10 நாள் வச்சு பண்ற மாதிரி. ஓகேண்ணா. 20 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நான் வளர்ந்த விதையே கொடுத்துருவோம். உடனே பேக் யூஸ் பண்ற மாதிரி கொடுப்போம். புரியல எப்படி? 20 நாளுங்க அந்த விதையோட வளர்ச்சி காலம். சரிங்க. பாத்தீங்கன்னா அந்த 20 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்படுது உடனே படிக்க வேணுங்க. இன்னைக்கு பாத்தீங்க இன்னைக்கு தேதி 8ஆம் தேதி. 8ஆம் தேதினா 28ஆம் தேதி எனக்கு விதை வேணுங்க அப்படின்னா நாம இன்னைக்கு அவங்களுக்கு இப்போ 50 கிலோ சொல்றாங்கன்னா 50 கிலோ சீடு அவங்களுக்கு தனியா ப்ரொடக்ஷன் பண்ணி ஓரம் கட்டி வச்சிருக்கோம். அது 20 நாள் கழிச்சு எனக்கு டெலிவரி எடுத்தது போக நான் 10 நாள் வச்சிருக்காங்க. அந்த 10 நாள் நீங்களே வச்சிருந்துட்டு எனக்கு கொடுப்பீங்க? ஆமாங்க. இல்ல நீங்க 10 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா 10 நாளுக்குள்ளான வளர்ச்சி நம்ம கொடுக்குறோம். ஏன்னா சீசன் டைம் நாம வச்சிருந்து கொடுக்குற அளவுக்கு இல்லைங்க. வர வர போகுது. எந்த கஸ்டமர் நம்மளை கேட்டாலும் கண்டிப்பா இல்லைங்க கொடுக்கணுங்கிறது நம்மளோட இந்த மாதிரி தான் பண்ணிட்டு. இப்போ அந்த 10 நாள் இப்போ என்கிட்ட நான் வந்துருச்சு. அந்த 10 நாள் அந்த விதைகளுக்கு எதுவும் மெயின்டெனன்ஸ் எதுவும் போயிருக்கு? ஆமா கண்டிப்பா பண்ணுவானுங்க. பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான இடத்துல தான் வைக்கணுங்க. ஓகேண்ணா. பாத்தீங்கன்னா சன்லைட் அதுக்கும் டைரக்டா போடக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல கூலிங்கான ஏரியாவை பார்த்து வைக்கணும். அது பாத்தீங்கன்னா எறும்புகள்லாம் ஏறாம கொஞ்சம் நீட்டா பேக் பண்ணணும். அந்த காட்டன் பகுதி மேல இருக்கிற மாதிரி வைக்கணும். அதுதான் மெயின். இப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமாக வந்துட்டு காளான் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த காளான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் உங்களால் சேல் பண்ண முடியல அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சார் சொல்லுவார். கேட்டுக்கலாம். காளான் பார்த்தீங்கன்னா டிமாண்டாக தான் இருக்குதுங்க. ஒரு சில நாட்களில் விற்பனைக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாங்க நாம வந்து காளான் ஊறுகாய்க்கு பயன்படுத்தினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காளான் ஊறுகாய்ங்கிறது எல்லா பக்கம் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஊறுகாய் தயார் பண்ணுறதுக்கு உண்டான முக்கிய முறைகளும் தெரிஞ்சுட்டா அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க காளான் ஊறுகாய் பயன்படுத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரை காளான்னு சொல்லிட்டு அதாவது பதப்படுத்தப்பட்ட காஞ்ச காளான் அதையும் பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல மார்க்கெட்டில்
ரேட் இருக்குது. ஓகே கிலோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 வரைக்கும் மார்க்கெட் ரேட். அதான் 10 கிலோ போட்டால் 1 கிலோ காளான் வரும், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே பிஸ்கட் அந்த மாதிரி காளான் மஷ்ரூம் பிஸ்கட்னு சொல்லி தயார் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படின்னு தெரிஞ்சுட்டு காளான் நம்ம அடுத்த லெவலில் கொண்டு வரணும் போது இதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா மார்க்கெட்டிங் சைடில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் விற்பனை குறைவாக இருந்தாலும் நம்ம இதே சாப்பிட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. நீங்கள் அந்த காலம் எச்சா வர காலகட்டத்தில் நீங்கள் ஊறுகாய் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் நீங்கள் அதை ஸ்டாக் பண்ணி கூட சேல் பண்ணலாம். அதாவது எக்காரணம் கொண்டும் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். காளான் வந்து திடீர்னு மழை அடிச்சிருது அப்படின்னா கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி வரும். வெயில் காலம் இப்போ கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்னா காளான் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். அதில் ஈவன் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் மாற்று வழின்னு வைங்க. அந்த மாதிரி ஒன்றா பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகாமல் நஷ்டம் அடையாமல் நம்ம அடுத்த கட்ட வெற்றிகரமாக அடுத்த லெவலில் கொண்டு போகலாம். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறோம்? நான் பார்த்தீங்கன்னா காளான் பண்ணைக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. ஓகேண்ணா. ஒரு 6 வருஷமா பார்த்தீங்கன்னா காளான் வெளியே விதை வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. யூனிவர்சிட்டியில் வாங்குவோம். அப்புறம் தனியாக இந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணுறவங்கள அவங்ககிட்ட வாங்கிச்சுங்க. அப்புறம் போக்குவரத்துக்குலாம் சிரமமாக இருக்குது. இதே நம்மளோட ஆர்வம் தானுங்க. ஓகே. நம்ம அடுத்த லெவலுக்கு இந்த பிஸ்னஸ் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேலைகள் முதல்ல விதைகள் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே நம்ம விதைகள் தமிழ்நாடுக்கு தான் சப்ளை கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலுமே விதைகள் யார் கேட்டாலுமே கண்டிப்பாக அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு 4 பாக்கெட் மினிமம் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 3 இல்லை. அதுக்கு மேலே எவ்வளோ கேட்டாலுமே நம்ம தரமான விதைகள் இதில் வந்து என்னோட ஃபார்முக்கு என்ன விதை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் எல்லாத்துக்கும் கொடுத்து கொடுக்குறோம். கண்டிப்பாக 100% நம்ம கேரண்டி நல்ல விதையாக தரமான விதைகள் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு கண்டாமினேஷன் ஆச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது விதைகள் பார்த்தீங்கன்னா இப்போ 3 கிலோ வாங்குறாங்க, அதில் ஒரு பாக்கெட் டேமேஜ் ஆச்சு இல்லை அதில் பார்த்தீங்கன்னா பிளாக்கோ இல்லை க்ரீனோ அதில் ஃபங்கஸ் ஆகிருக்குது அப்படின்னா அது ஒன்ஸாக ரீபேமெண்ட் பண்ணிடுவோம். அப்படி இல்லை நெக்ஸ்ட் டைம் நம்மகிட்ட விதை வாங்குறாங்கன்னா அடுத்த டைம் சேர்த்து நம்ம கொடுத்துருவோம். காளான் விதைகளோட ரேட்டு ஒரே ரேட்டுங்க. அதாவது 10 கிலோக்கு மேலே வாங்கும்போது 110ங்க. 110 ரூபாய்க்கும் போது நீங்கள் 100 கிலோ எடுத்தீங்கனாலுமே சீலோட ரேட்டு இந்த ரேட்டுங்க. ஓகேண்ணா. டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அவங்க தனிப்பட்ட முறையில் சரி. அது குறைவாக வாங்குறவங்களுக்கு 120ங்க. யார் விதை தேவைப்படுறா கண்டிப்பாக கொடுப்போங்க. எனக்கு ஒரு 10 நாள் 15 நாள் டைம் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதா 10 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு பதிவு பண்ணிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக 100% உங்களுக்கு அந்த தேதியில் விரைவு கொடுப்போம். வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாரும் மென்மேலும் வளர இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன்.